Hey guys, welcome to Guy Vlog. So இதான் நீங்க என்னோட vlog first time பாக்குறீங்கன்னா welcome to my channel. So already பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு welcome back to my channel. So இன்னைக்கு இந்த vlogல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா hair straightening வீடியோ பார்க்க போறோம். So actually என்னோட hair வந்து wavy hair, it's not straight hair. So இது என்னோட hair type. So இது வந்து okay straight பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால so straight பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால straight பண்ணலாம். So okay எப்படி ஸ்ட்ரெயிட் பண்றன்றதை நீங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு ஐம் யூசிங் பி பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து லைக் எதுவும் டேமேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்ட்ரெயிட்னிங்காக ஹேவிங் யூசிங் அகாரோட ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ் யூஸ் பண்றேன். இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது இதுதான். ஸோ இது வந்து என்னோட பிரதர், இவனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரெயிட்னிங் அப்புறம் சீரம் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்றது வந்து லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ரானரி. இது இப்பதான் ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப ஃப்ரிஸியா ட்ரையா இருக்கு அப்படின்னா இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு சீரம் வந்து பயோலாக் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 சீரம் நல்லா இருக்கும். அண்ட் ஓகே என்னோட ஹேரை வந்து கொஞ்சம் சிக் எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். ரெண்டு பார்ட்டிஷனா எடுத்து இது பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நான் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல வந்து நீங்க வந்து வால்பாறை vlog, அதுக்கப்புறம் வந்து நிறைய vlogs நான் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா என்னோட வீடியோ என்னோட இதில் போய் பாருங்க. அண்ட் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. ஓகே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்ட்ரெயிட் பண்ணலாம் எப்படி இருக்குது. ஸோ ஐ ஹவ் செட் அதே மாதிரி தான் நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பி பிளண்டோட ஹேர் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கையிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ஐ லைக் சீரம் மாதிரியும் அப்ளை பண்ணி பண்ணானு. ஐ டோன்ட் நோ நான் பண்ற ப்ராசஸ் வந்து கரெக்டா தப்பான்னு தெரியல, பட் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெயிட்னர் இது வந்து கொஞ்சம் நல்லது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து பார்ட்டிஷன் எடுத்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் ஆனால் இது வந்து லைக் கோம் மாதிரி இதுவே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு எப்படி சும்மா சிக் எடுக்கிறீங்கன்னா கூட அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். பட் நான் வந்து காலேஜ்க்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ரெயிட் பண்ணுற ஆள் கிடையாது. சும்மா நார்மலாக என்ன ஹேர் இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வந்து அப்படியே ஒரு போனி மட்டும் போட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடுவேன். ஸோ ஓகே நம்மளும் காலேஜ் போய் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் பார்க்கலாம், ஐம் நாட் தட் மச் ஸ்ட்ரெயிட்னிங் பர்சன் கிடையாது. பட் ஓகே ட்ரை பண்ணலாம் என்ன ஆகிற போகுது அப்படின்னு. ஓகே அப்படின்னா இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தெரியுது உங்களுக்கு. ஆஃப், அப்புறம் வந்து கூல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹீட், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இப்போதான் நீங்க ஹேர் வாஷ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டா வெளில போகணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த ஏர் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் சீக்வன்ஸ் நீங்க அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் பண்ணா அவங்களுக்கு ஷேக்கிங் ஆயிடும். ஸோ இதுல இருக்க டிராபேக்ஸ் என்னன்னா இந்த சவுண்ட் தான். ஆக்சுவலி இந்த சவுண்ட் தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிராபேக்ஸ் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்னிங் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்னிங் இந்த சவுண்ட் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ் அப்படி நான் சொல்லுவேன். நான் வந்து இது அமேசான்ல வாங்கினேன். ஆக்சுவலி நான் வாங்கும்போது 2000 சம்திங் இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் யா ஐ லவ் திஸ். ஓகே லெட்ஸ் ட்ரை. யூஸ் பண்ணியிருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் அந்த இதுல தான் வச்சு ஐ எம் டூயிங் திஸ். ஸோ இன்னும் ஃபுல் ஹீட் நான் கொடுக்கல. அது வந்து ஓகே இப்போ வந்து வீட்டில் தானே இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட்ல வச்சுருக்கேன். இப்போ வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் வச்சு ஐ வில் டூ திஸ். ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுல இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹீட் வச்சு பார்த்து தண்ணி. யா டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்களா? இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது
வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண ஹேர். இது வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட் பண்ணாம வேவியா இருக்கிற ஹேர். ஓகே, ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ம். சரி, நான் வந்து 2 பார்ட்டிஷனா எடுத்துட்டேன். ஸோ 2 பார்ட்டிஷனா எடுத்துட்டு, ஓகே இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, 2 பார்ட்டிஷன் எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சோப் மாதிரி தான் வந்து ஆக்சுவலி இதுதான் ஆஃப்டர் ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் வந்து இருக்கிறது. ஸோ இதுல இருந்து பாதி பண்ணி பாதி பண்ணாம இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் இதையும் பண்ணி. ஆக்சுவலி இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணியிருக்கான். ஓகே, நான் வந்து பேசிட்டு ஐ வில் பி பேக் டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல்லா முடிச்சுட்டு ஸோ ஆக்சுவலி இப்போதான் இது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இட் டேக்ஸ் ஒன்லி 5 minutes டு ஸ்ட்ரெயிட் த ஹேர் ஆக்சுவலி இது. அண்ட் நீங்களே பாருங்க how it looks now. எந்த ஒரு சிக்கு எதுவுமே இல்ல. அண்ட் திஸ் இஸ் ஓகே, I'll take 3 pump. Just 3 pump. 3 பம்ப் எடுத்துமே ஐ வில் பி அப்ளை ஃபார் போத் ஆஃப் மை சைட். அண்ட் ரொம்ப அதுக்கு மேல எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம். இப்போ காலேஜ்க்கு போறோம் அப்படின்னா ஐ வில் டேக் ஒன்லி 1 பம்ப். ரொம்ப சீரம் குடிக்கும், பட் நாட் தட் மச். ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னா வந்து உங்களுக்கு லாரியல் பாரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சீரம் அண்ட் அப்படியே அப்ளை பண்ணிட்டாருங்க. லைக் இந்த அப்புறம் ஹேர் மிடில் மட்டும் அப்படின்றது நேரம். This is the look after I straight my hair actually. Like நார்மலா ஒரு எடுத்து உங்களுக்கு எப்படி போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கலாம். This is the final look actually. So உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. பட் ஆனா இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சவுண்ட் கொடுக்கும். பட் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸ் போறவங்களுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படின்னா திஸ் இஸ் குட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அண்ட் மணி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான், பிகாஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால வேஸ்ட் ஆகாது. ஸோ இதுல வந்து குட்டி உங்களுக்கு லாஸ் ஆன ஹேர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2, 4, 5 hairs இருக்கு. ஸோ தட்ஸ் இட். So this is the final look after straightening my hair. So this is the final look. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and பெல் பட்டன் தட்டிட்டு போங்க. And thank you for watching my videos, and please subscribe to my channel. And yeah, see you next vlog. Bye bye.